இப்ப ஜஸ்ட் பிளஸிங் தான் கேக்குறேன். நான் உங்க ஆஸ்தியோட காவலாளி மட்டும்தான், ஓனர் இல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி. சேர்மன் சேருக்கு கெட்ட பேர் வராம பாத்துக்க. எப்படியோ ஒரு வாரம் இல்ல 10 நாள்ல அந்த சேர் என்கிட்டே வந்துடும் தெரியும். சோ அது வரைக்கும் அதை நீட்டா தொடச்சு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா மேடம்? ஒரு நிமிஷம் இருங்க. வேற என்ன விஷயங்க? நான் சேர்மனா சேர்ல உட்கார்றத நீங்க பாக்கணுங்க. ஷோ, இந்த குடும்பம் வேறயா? என்னண்ணா இப்படி பேசுற? அண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த சேரை காப்பாத்துனாங்க. டேய், அவளுக்கு நீ மட்டும்தான் ஃபேனா இல்ல ஃபேன் அசோசியேஷன்லாம் இருக்கா? அன்னைக்கு சோஷியல் மீடியால ஃபாலோயிங் பயங்கரமா இருக்குன்னு. அண்ணி நீங்க உட்காருங்க. என்னங்க, இந்த சேருக்கு நான் சூட் ஆகுறேனா? பெர்ஃபெக்ட்டா சூட் ஆறீங்க அண்ணி. டேய், கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச. என்கிட்ட என்ன பேச போறேன்? பேசணும்டா, கொஞ்சம் வரியா? வா வா. என்கிட்ட என்ன பேச போற? என்ன மனிஷா, அசிடிட்டி வந்துருச்சா? ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு. சேர்மன் சேர்ல உட்காந்துட்டோமேனு ஆனவத்துல ரொம்ப ஆடாத. ஏன், உன்னால உட்கார முடியலன்னு நீ கவலைப்படுறியா? உன்னோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்காது லக்ஷ்மி. நீ இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது நெருப்பு குழம்பு மேலன்னு உனக்கு சீக்கிரமே தெரியற மாதிரி நான் பண்றேன். தெரியாம இந்த முள்ளு கிரீடத்தை தலைமையில வச்சுக்கிட்டோமேனு நீ ஃபீல் பண்ற மாதிரி பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி பதவி எல்லாம் புதுசு இல்ல மனிஷா. எந்த வேலையா இருந்தாலும் நான் பொறுப்பா செய்வேனே தவிர கவலைப்பட்டு செய்ய மாட்டேன். ஆல்ரெடி உன் கழுத்து கிட்ட இப்போ ஒரு கத்தி இருக்கு. எந்த நொடியில வேணாலும் அது உன்னோட கழுத்தை வெட்டிடும். சரியு பத்தி சொல்றியா? உனக்கு வரப்போற பிரச்சனைய பத்தி சொல்லிட்டு இருக்க. பிரச்சனை சவால் எல்லாம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. ஆனா இது உனக்கு சாவ காட்ட போகுது. சரியு வருதோ இல்ல பிரச்சனை வருதோ, என்ன வருதோ வரட்டும். I'm waiting. ஹலோ, எங்கேயோ போகணும்னு சொன்னியா? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகணும். நான்லாம் வரமாட்டேன். நீங்க வரணும். அதான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. வரணும்னு சொல்றேன்ல. ஓஹோ, சேர்மனும் ஆர்டர் போடுறியா? இல்லங்க, ரெக்வெஸ்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி உன்னோட டோன் இப்படி இல்லையே. நான் இப்படிதான் சொன்னேன். இல்லையே, சேர்மன்ற கர்வத்துல திமிர்ல சொன்னேன். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. உன் சேருக்கு இருக்கும் அதிகாரம் வந்தா யாருக்கு வேணாலும் கொம்பு முளைக்கும். எனக்கு முளைக்காது. நீ ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வரல. அதுக்கு தாங்க சொல்றேன், நான் எப்பவும் பூமி மேலதான் நிக்கிறேன். இல்ல, என் தலை மேல நிக்கிற. சரி, இப்ப கிளம்பலாமா? நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ்ங்க, சைட்டை பத்தி உங்களுக்கு தானே எல்லாமே தெரியும். உங்களால தான் எனக்கு கைட் பண்ண முடியும். விவேக்கு கூட தான் தெரியும், அவனை கூட்டிட்டு போ. விவேக்கு வேற வேலை இருக்குங்க. அப்போ எனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்ல வரியா? நான் ஆபீஸ்ல சும்மா இருக்கேன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீ அப்படிதான் நினைக்கிற. ப்ளீஸ், அடம் பிடிக்காம வாங்க, நம்ம சீக்கிரமா வந்துடலாம். எங்க போக போறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் விசிட்டா, நானும் அவ கூட வரணுமா? காக்கா உட்காந்து பணம் விழுந்த மாதிரி நான் இவங்கள பிளான் பண்ணி அங்க அனுப்பலாம்னு நினைச்சா இவங்களே போக ரெடியா இருக்காங்க. அப்படின்னா லக்ஷ்மிக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தியா, நாம சேர்ந்து போறது மனிஷாக்கு கூட பிடிக்கல. அதான் அமைதியா இருக்கா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மித்ரா, நீங்க போயிட்டு வாங்க. வேணும்னா நீ கூட வா.
3 பேரா போனா போன காரியம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்ல நான் போக மாட்டேன் மனிஷா. போயிட்டு வா மித்ரா. பாவம் சேர்மனா அவளுக்கு இது ஃபர்ஸ்ட் டே இல்ல. எதுக்கு டிசப்பாயிண்ட் பண்ற? இன்னைக்கு அவ ஆசையை நிறைவேத்திரு. அப்புறம் நாளைக்கு இருப்பாலோ மாட்டாலோ. ஐ மீன் இந்த சேர்மன் பதவி நாளைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு சொல்ல வந்தேன். எஸ், நெக்ஸ்ட் சேர்மன் நான் தான். நீ டெம்பரவரி சேர்மன் தான். ஆமாங்க. சரி போலாமா? 1 minute. எஸ், நெக்ஸ்ட் சேர்மன் நான் தான். நீ டெம்பரவரி சேர்மன் தான். ஆமாங்க. சரி போலாமா? 1 minute. மனிஷா, நான் போயிட்டு வரேன். ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூ டூ மித்ரா. அண்ணி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க அண்ணி. எதுக்கு விவேக்? கிளம்பும் போது கீழே விழ போனீங்களே, ஏதோ பேட் சைன் மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது விவேக். ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அண்ணன் பார்த்து பாரு. ஏதாவது ஒண்ணு ஆனாவா சைட்டுக்கு போ. உன் கையு காலு இடுப்புன்னு எல்லாத்தையும் உடைக்க போறாங்க. சாரி, கியர்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க எப்பவோ என்னோட சுண்டு விரல புடிச்சிட்டீங்க. இப்ப என் கையும் புடிச்சுக்கலாம். அந்த கசப்பான விஷயத்தை ஏன் ஞாபகப்படுத்துறேன்? அதெல்லாம் எனக்கு இனிமையான விஷயம். அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். அதெல்லாம் நான் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுப்பேன். அந்த ஸ்வீட் மெமரிஸ நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் அதெல்லாம் இப்பவும் என் கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் தயவு செஞ்சு மனசுக்குள்ளேயே வச்சுக்க. ஏய், என்ன வெச்ச கண்ணு வாங்காம பாக்குற? என் புருஷனோட முகத்தை நான் பார்க்க கூடாதா? வேண்டாம், ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி நான் எப்படி இருக்கு? உன்னை யாராவது அப்படி பார்த்தா உனக்கு தெரியும். யாரோ எதுக்கு? நீங்களே பாருங்க.